உன் அப்பா அங்க வெயிட் பண்றாரு. போ போ. இனிமே அந்த பையனால எந்த தொல்லை உங்களுக்கு இருக்காது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. நீங்கெல்லாம் பொறுக்கி பசங்களா திருட்டு பசங்களா பார்த்து பார்த்து லவ் பண்ணுங்கடி. டேய், ஆனமலை செக் போஸ்ட் பக்கத்துல ஒரு பையனோட பாடி இருக்கு. அதை டிஸ்போஸ் பண்ணிடு. சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? இதுவும் லவ் மேட்டர் தானே? என்ன யாருமே பார்க்க மாட்டேன்றா? அம்பி, சீக்கிரமா கொடுங்க. அம்பி, டே அம்பி, அம்பி எழுந்துருப்பா. ஐயோ, என்ன நடக்குறதுங்க? எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேளே. யாராவது உதவி பண்ண கூடாதா? மனுஷ சாகலாம், மனிதாபிமான சாகலாமா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. அம்பி, அம்பி எழுந்துரு அம்பி. பல கெட்டவாளுக்கு மத்தியில சில நல்ல வாளும் இருக்கா. அம்பிக்கு அதிர்ஷ்டம் ஆம்புலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுத்து. தூக்குங்க தூக்குங்க பாத்து. அம்பி நானும் வரேன்டா. அம்பி வேண்டாம் மாமி, நீங்க கோவிலுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். 10 கோவிலுக்கு போறது ஒண்ணுதான், ஒரு உசுரை காப்பாத்துற ஒண்ணுதான்னு நான் முத்துக்குமாரே சொல்லியிருக்காரு அம்பி. ஓ, நான் முத்துக்குமாரே சொல்லிட்டாரா? அப்ப ஏறுங்க நீங்க. ஏய் மாமி ஏறட்டும். அத்தா மாரியாத்தா, நான் உன் பக்தின்றது உண்மையானா, உனக்கு சக்தி இருக்குன்றது உண்மையானா, இந்த பிள்ளையாண்டா உடனே கண்ணு திறக்கணும் ஆத்தா. ஆத்தா உன் மகிமையே மகிமை, என் வேண்டுதல் உடனே படிச்சு கொடுத்து. அம்பி நீ ஒன்னும் கவலைப்படாதடா, என் நகையெல்லாம் வித்தாது நான் உன்னை காப்பாத்திடுறேன். நீங்க விற்க வேணாம் மாமி, நாங்களே வித்துக்கிறோம். என்னடா திருட்டு பையலாட்டமே பேசுற? திருட்டு பையன் மாதிரி இல்ல மாமி, திருடனே தான். எல்லா நகையும் கட்டுங்க. என்னடா அம்பி, பாவம் புண்ணியம் பார்த்ததுக்கு இப்படியா? கட்டுங்க மாமி. ப்ளீஸ் அம்பி, இது மாங்கல்யம்டா, இத மட்டும் விட்டுடுடா. சரி சரி, அதை வச்சுக்கோங்க. கம்மல கட்டுங்க. கம்மலமா? ஐயோ, இதெல்லாம் நான் எப்பறா வீட்டுக்கு போறது? கட்டுங்களா இல்லையா? அப்ப நான் பாம்புக்கு பால் வார்த்துட்டேனடா அம்பி. இல்ல மாமி, பாட்ஷாக்கு பீஸா கொடுத்துட்டீங்க. என்னடா ரைமிங்கா பேசுற? டைமிங்காவும் பேசுவோம் மாமி. நகை கொடுங்க. இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. டிரைவர் தம்பி, கிளீனர் தம்பி, ஹெல்ப் ஹெல்ப். மாமி அவன் சொல்ற கேட்கல, சாமி கிட்ட அனுப்பிடுவேன். தம்பி நீயும் ரைமிங்கா பேசுற? நாங்கெல்லாம் ஒரே குரூப் தான். ஐயோ, இதுக்கு பேரு தான் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் சொன்னாங்களா? மாமி வெளியே சொல்லி விடுறா. கீழே இறங்க மாமி. எதுக்குடா அம்பி இவ்வளவு கோவப்படுற? இறங்க மாமி. எங்கடா இறக்கி விடுற? ஐயோ நடந்தே வாங்கிறது. ஐயோ டேய், எற வண்டியா? என்னடா என்ன இப்படி விட்டுட்டு போற? டேய் காஞ்சும் பாடி காஞ்சும் பாடி
குனிஞ்சாக்கா பர்ஸ் அடிப்போம், நிமிந்தாக்கா பல்டி அடிப்போம். அசந்த நேரம் அடிக்கிறது எங்க பாலிசி. நம்பிக்கைத்தான் இல்லாதவன் நாளைக்குன்னு சேர்த்து வைப்பான். நம்ம போல வாழ்க்கையத்தான் யாரும் வாழல. கரண்ட் கட்டு ஆனதில்ல கலவானே சங்கத்துக்கு. வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாச்சிங்கான தங்கமே. கதவடைச்ச பஸ்ஸுக்குள்ள கைவரிச காட்டாது. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிக்குமே. அடிப்போம், நிமிந்தாக்கா பல்டி அடிப்போம். அவங்க நேரம் அடிக்கிறது எங்க பாலிசி. நம்பிக்கைத்தான் இல்லாதவன் நாளைக்குன்னு சேர்த்து வைப்பான். நம்ம போல வாழ்க்கையத்தான் யாரும் வாழல. ஓடும் பஸ்ஸில் இறங்குவோம், உட்காந்துட்டு உறங்குவோம். கள்ளன் போலீஸ் விளையாட்ட கண்ணா பின்னான்னு ஆடுவோம். பஸ் ஸ்டாண்டு எல்லாத்திலும் எங்க போட்டோ இருக்கணும். ஐநா சபை தலைவர் வந்து ரிப்பன் வெட்டி திறக்கணும். களவு செய்ய பிடிக்குது, காதல் செய்ய பிடிக்கல. தின்ன முடியல, தூங்க முடியல, ஊரை சுத்த முடியல. மூளை இல்லாத மனுஷனுக்கு இங்கே மூட்டை கணக்குல நோட்டு இருக்குது. ஏழையாய் பிறந்த எங்களுக்கென்று என்ன தாண்டா இருக்குது இந்த மண்ணில். கல்லாவத்தான் திறந்துட்டு கடைக்காரன் தூங்கிட்டா. சில்லாவத்தான் சுத்தி வர சில்லறைகள் தேருமாட்டா. அடிச்ச பாசில் துட்டு இல்லைன்னா அவமானம் நமக்கு இல்ல. ஏடிஎம் வாசல் நின்னா கன்ஃபார்மா லாபம் தான். முதல் ஏதும் போடாம முன்னேறும் கூட்டம் உலகத்துல எப்போதும் நாங்க தானே. செய்கிற தொழில் இங்க திருட்டே ஆனாலும் எங்களுக்கு அதுதானே தெய்வம் தெய்வம். எங்கம்மா போன? மாரியம்மன் கோவிலுக்கு போனேன் சார். மாரியம்மன் கோயிலுக்கா? ஆ, அங்க டீ குடிக்க வந்த ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பானே. மயங்கி விழுந்தானே. ஹெல்ப் பண்ண அவனுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்களே. யாருமே வரலையே. அப்போ உனக்கு இந்த அண்ணிய நம்பி மாதிரி பக்குன்னு கோபம் வந்திருக்குமே. வந்துச்சு. அப்ப யாருமே கூப்பிடாம திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படியே வந்து நின்னு இருக்குமே. அதுவும் வந்துச்சு. உனக்கு சந்தேகமே வரலையா? அது மட்டும் வரல சார். அவங்க வேணான்னு சொல்லி நீ ஆம்புலன்ஸ்ல ஏறினியா? ஏறினே. ஏன் ஏறின? ஒரு மனிதாபிமானம் தான் சார். பாவி பையன் என் 10 பவுன் நகை அடிச்சது இல்லாம என்னை ஊருக்கு வெளியில கொண்டு இறக்கி விட்டு அங்கே இருந்து நடக்க வச்சுட்டா சார். யோ ஏட்டு, ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருக்காங்க இவங்களா? இது அவங்க ஸ்டைல் இல்லையே, வேற எது குரூப்போ? அது அவங்களே தான் சார். அவங்களே தானா? சரி, ஊருக்கு வெளியே இறக்கி விடுற அளவுக்கு அப்படி அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? அட ஒரு பொயட்டிக்கா இருக்கட்டுமேன்னு இதுக்கு பேரு தான் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளுமானு கேட்டேன் சார். சார் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? பசங்க கரெக்டா தான் கோவப்பட்டிருக்கானுங்க. எல்லாமே புரிஞ்சு போச்சுமா. இது அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். அப்ப கிளம்புங்க. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் சார். நான் அவகிட்ட பாம்புக்கு பாலை வார்த்துட்டனோன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, இல்ல மாமி பாட்சாவுக்கு பீட்சா கொடுத்துட்டேன்னு டைமிங்ல ரைமிங்கோட சொன்னா சார். நேக்கு எதுவும் புரியல. நோக்கி ஏதாவது புரியுறதோ? புரிஞ்சா சொல்லுங்களேன். ஏமா
உனக்கு 10 பவுன் முக்கியமா இல்ல டவுட் முக்கியமா? உட்காருமா. ஐயோ 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 இவனேதான் சார், இவனேதான் என் 10 பவுன் நகை அடிச்சிட்டு போனாங்க சார். ஏமா பதட்டப்படுற? உட்காரு உட்காரு. ஐயோ இவனுங்க தான் சார் இந்த இருக்கு சார் மீதி 5 பவுன். 5 பவுனா? கட்டையில போறங்களா 10 பவுன்டா என் நகை. மீதி என்னடா பண்ணீங்க? சார் மீதி 5 பவுன் சாங்கு செலவாயிடுச்சு. அடிக்கிறீங்க சார்? நாங்க தான் எடுத்தோன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா சார்? இவங்க தான் குற்றவாளின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு சார்? யோ இதாயா அவனும் கேட்டான். ஆஸ்த லாயர், அத நான் தான் கேட்கணும். ஓ லாயர். இதாயா எவிடன்ஸ்? வேற என்ன வேணும்? கீழே கிடக்கக்கூடிய நகையை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா ரிவார்டு கொடுக்கணுமே தவிர ரிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க சார். யோ இங்க வா வாயா பாரியா. இவனுங்க திருடுனத Facebookல போட்டோவா போட்டிருக்காங்க பாத்தியா? மயங்கி கீழே கிடந்தவன ஆம்புலன்ஸ்ல ஏத்திருக்காங்க. இதுவும் ஒரு சர்வீஸ். இதுக்கு ரிமாண்ட் பண்ணக்கூடாது, ரிவார்டு தான் கொடுக்கணும். எப்பாடா போச்சுடா. சார் இந்த விட்னஸ் எல்லாம் இவங்க சொல்றது மாதிரி கோர்ட்ல நிக்காது சார். டேய் நீங்க வாடா. டேய் போடா. சார் எப்படி மயக்க போட்ட மாதிரியே நடிக்கிறேன் பாரு. மயக்க போட்ட மாதிரியே நடிக்கிறா. ஏன் சார் அடிக்கிறீங்க? யோ ஏட்டு இவனுங்களை அனுப்பியா. போங்கடா. சார் கூப்பிட்டு கிளம்புங்க சார். வெளியே போயா போயா. போங்க சார். இதை எடுத்துட்டு போமா. சார் மீதி 5 பவுன். போமா அப்புறம் வாங்கி தரேன். நம்ம மேலே கை வச்சிட்டான்டா. டேய் எடுத்துக்கடா டேய். ஏப்பா இந்த நூதன திருட்டெல்லாம் எங்கப்பா கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் நம்ம ரத்தத்திலே இல்லையே. அட்வைஸ் பண்றது கூட தான் நம்ம ரத்தத்துல இல்ல. நீ பண்ணல? நீங்க செலவு காசு கொடுத்தா நாங்க ஏன் திருட போறோம்? டேய் செலவு காசு கொடுக்கறது கூட எங்க ரத்தத்துல கிடையாதுடா. அப்ப நீ பேசாத. இந்திய அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு இளைஞனுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியில தலையிடக்கூடாதியா? அது பெரிய தப்பியா? டேய் எதை ஞாபகம் வருதுல போலீஸ் ஸ்டேஷன் 2 பாயிண்ட் பேசிட்டு மட்டும் ஓவரா பேசின கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். என்னை தவிர வேற யாராவது உன்னை நம்பி வக்கீல் கொடுத்துருக்காங்க? அச்சி பொத்து. லா காலேஜ் முடிச்சுல இருந்து கோர்ட்டு பக்கமே போனதுல லாயரா ஃபேமிலி லாயர். சுமார் பா உங்க சண்டை வேற எங்கேயாச்சும் வச்சுங்கப்பா. நாங்களே கடுப்புல இருக்கோம். நீ வெளியே வாடி. டேய் இது வரைக்கும் எத்தனை முறை திருடி இருப்போம். ஒரு விட்னஸ் இருந்துச்சா? எவனோ ஒருத்தன் Facebookல போட்டோ போட்டான்ட்டு போலீஸ் நம்ம மேலே வச்சிட்டான்ல. அது யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுடா. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. கவலைப்படாதடா, எப்படியே நம்ம மச்சா கண்டுபிடிச்சிருவான். டேய் கண்டுபிடிச்சிட்டா. அது ஒரு பொண்ணுடா. டேய் அவ யாரா இருந்தானடா? அவளுக்கு ஒரு ஸ்கெட்சை போடுறோம், தூக்குறோம். ஃபேமிலி லாயரு என்ன சொல்றாங்க? யோ நீ சொன்னதை கேட்டு உன் பையன் திருந்திட்டான் போலயா? யோ என்னையா சொல்ற? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இன்னியோட திருடுறத விட்டுட்டான். ஆனா பொண்ணுங்களை தூக்க போறேன்னு சொல்றான். அநேகமா இனிமேல ரேப் கேஸ் தானப்பா. ஏதோ தெரிஞ்சும் தெரியாம 2 நல்ல வார்த்தை சொல்ற நினைச்சேன். நீதான் பொத்து வாயா. லாயர் லூசு பே. யோ ரேப் கேஸுக்கெல்லாம் ஜாமீன் செலவு அதிகம். ரெடி ஆயிக்க. தூக்கணும். செல்போனை தூக்கணும். ஏன்? Facebook வலிக்குது. போலீஸ்ல அடி வாங்கினதா நிறுத்தணும். அவ போட்டோ எடுக்கிறத நிறுத்தணும். நீ திருட ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா அவளை பழி வாங்குறதுக்கு செல்போனை திருட போறீங்க. இது ஏன்டா புரியாத மாதிரியே பேசுறீங்க? டேய் நான் பேசுனதெல்லாம் அவன் புரிஞ்சிருச்சு போலடா. எப்படிடா? டேய் நீ எங்கடா இந்த ஏரியா பக்கம்? அவ ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் அடிபட்டு சாவாதீங்கடா. ஓவரா பேசுறானே. அப்படி ஓரமாக நின்று யோசிங்க. நீங்கள் யோசிக்கிற டைமில் நான் ஃபோன் அடிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ பெட்டு மவனை பெரிய மேட்ரு போலுக்குதா? சரி விடு, நான் யோசிச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி ஓரமா போய் நின்னு யோசிங்க. Why not? டேய் நம்ம போலீஸ்ல மாட்டி விட்ட பொண்ணு அவதான போறாடா.
இங்க வா. நீங்க வா. டேய் அவ நம்மள அங்க வர சொல்றாடா. பாரு மறுபடியும் போட்டோ எடுக்கிறா. இவ திருந்தவே மாட்டா போல் இருக்கு. மச்சான் இவ போனை கண்டிப்பா தூக்குறோம்டா. அக்கா ஒரு ஃபோன் பண்ணுங்க. இந்தா பண்ணிக்கோ. மாட்டி விட்டுருவான் போல் இருக்கு. டேய் எது நடந்தாலும் என்னை விட்டுட்டு ஓடிடாங்கடா. என்னடா பிளான் பண்றீங்க? பாத்தியா போன் எப்படி எடுத்தேன்? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசாம இருமா. பிளான் பண்ணா பத்தாது. கிட்ட வாடா. கிட்ட வந்தா போட்டோ பிடிச்சிக்கலாடா. அதான் போன் என்கிட்ட இருக்குதுல்ல, எப்படா போட்டோ பிடிப்பா? கிட்ட வாடா. நீ என்ன பேசுற? பேசாம இருமா, இல்ல போன் உடைச்சு போடுவேன். ஏய் போன் இருந்தா பிடிச்சிடா. டேய் நீ போன் என்னடா பண்றீங்க? பசங்களா என் போன். டேய் எங்கடா போறீங்க? ஐயோ என் போன். வேற எப்படியாவது எடுத்துறானே. ஐயோ என் போன் போச்சே. புது போன்டா அது. ச்சே. ஹலோ, திவ்யா மேடம் இருக்காங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் நீங்க? நான் உங்க பாய் ஃப்ரெண்ட் தான். சொல்லுங்க. ஓகே சார். சார் நான் சத்யராம் ஜுவல்ல இருந்து பேசுறேன். மேடம் ஒரு செயின் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க, அது ரெடியா இருக்கு, வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அவங்களே தான் வந்து வாங்கிக்கணுமா? இல்ல சார், கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம், அது யார் காட்டினாலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே சார். மாட்னடி வாங்க சார். திவ்யா மேடம் கோல்ட் செயின் கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்க. மேடம் வரலீங்களா? இல்ல, என்னதான் அனுப்பிச்சாங்க. கஸ்டமர் திவ்யாவோட செயின் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சு மேடம். இந்தாங்க மேடம். இந்த செயின் தானே சார்? ஆமாங்க. இந்தாங்க. மேடம் கேட்டதை சொல்லுங்க. சரி, ஓகே. அடிக்கடி வர சொல்லுங்க. சரி சரி. சார் உங்க போனு? தேங்க்ஸ். ஓகே. வாங்க மேடம். என் செயின் ரெடி ஆயிடுச்சா? உங்க செயின் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாரே. பாய் ஃப்ரெண்டா? உங்க மெசேஜ் கூட காமிச்சாரே மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இவனுங்களா? டேய் இனிமேல் நம்ம நகையை திருடவே வேணாம். செல்போனை திருடுவோம், செல்போனை நகையை திருடி கொடுக்கும். டேய் போன் அடிக்குது, எடுத்து பேசுறா. நான் கடையோ மல்லிகை கடையோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல, வருமானம் தான் சரித்தானே. எடுத்து பேசுறா. டேய் பொறம்போக்கு பொறுக்கி திருட்டு நாயே. ஏன்டா என் போனை திருடுன? யாரா நீ? ஏய் ஏய், மரியாதை மரியாதை. டேய் உனக்கு என்னடா மரியாதை? மரியாதைடி சொல்லிட்டேன், மரியாதையா பேசு. டேய் முதல்ல என் போனை திருடுன, நகை அடிச்சது இல்லாம உன்னை என் பாய் ஃப்ரெண்ட் எதுக்குடா போய் சொன்ன? நீ மட்டும் என்னவா? நாங்க பாட்டு நகையை திருடணுமா, சேட்டு கடைக்கு போனோமா, சாங்கா பாடணுமான்னு சந்தோஷமா இருந்தோம். உனக்கு Facebookல போட்டோ பிடிச்சி போடணும்னா நீ பல் வளர்க்கறத போடு, குளிக்கிறத போடு. நாங்க திருடினதை எதுக்கடி Facebookல போட்ட? அந்த ரெவெஞ்சுக்கு தாண்டி உன் போனை தூக்கணும். அதான் நீயே திருடன்னு ஒத்துக்கிட்டல. ஆமா திருடன் தான். எங்க திருட்டு சரித்திரத்துல எங்களை திருடான்னு யாரும் ப்ரூவ் பண்ணது இல்லையே. நான் ப்ரூவ் பண்றேன்டா. நீ திருடன்னு ப்ரூவ் பண்ணி அந்த போனை உன்கிட்ட இருந்து வாங்குவேண்டா. அது வரைக்கும் அந்த போன் உன்கிட்டயே இருக்கட்டும். ஏ போடி, உன்னால முடிஞ்சா ப்ரூவ் பண்ணு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வச்சுக்கோடா. எனக்கு என்ன பயம்? உன் போனை ஆன்ல வச்சுக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. என்ன பண்ணுவேனா? உன் டவுசரை கழட்டுறனா இல்லையான்னு பாரு. சரியான பஜாரியா இருப்பா போல. என்னடா சொன்னா? திருடன் ப்ரூவ் பண்ணிட்டு போனை வாங்கிக்கோலாம். வேற ஒண்ணுமே சொல்லலையா? எதுக்கும் டவுசர்ல ஒரு கை இருக்கட்டும்டா. முதல்ல என் போன் அடிச்சா, அப்புறம் என் செயின் அடிச்சா, அது மட்டும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லிருக்காண்டி. நான் என்ன லூசா? அவனை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். பிளான் பண்ணி அவனை மாட்ட வைக்கணும். ஏய் அந்த பொண்ணு சின்ன சேட்டுக்குள்ள வச்சியா? ஆமாண்டா, 5 மாசமா பைக் டியூ கட்டல, இந்த மாசமும் கட்டலன்னா தூக்கிட்டு போயிடுவான். அதான் வச்சேன். எனக்கு என்னவோ நம்ம ஓவரா போறோம்னு தெரியுது. அந்த பொண்ணை நினைச்சா பயமா இருக்குடா. போலீஸ் இருந்து போயிட்டா என்னடா பண்றது? அதெல்லாம் போக மாட்டேடா. டேய் ஏட்டையா வந்துட்டு இருக்கான்னு சொல்லவே இல்லை. என்னடா
ஒரு மார்க்கமா முழிக்கிறீங்க. கேஸ போட்டுடலாமா? ஐயா நாங்க இல்லையா, சொல்ல சொல்ல இவன் தான். நீ பப்ளிக்கா தம் அடிக்கிறதுக்கு அவன் பேர்ல கேஸ் போடணுமா? ஓ தம்முக்கா? பின்ன நீ திங்கிற பன்னுக்கா? இது வரைக்கும் ஐ விட்னஸ் கிடைக்காதனால எஸ்கேப் ஆகிட்டு தெரியுங்கடி. என்னைக்காவது ஒரு நாள் செயின் ஸ்நாச்சிங் வழிபறன்னு எதுலையாவது ஐ விட்னஸோட மாட்ட போறீங்க. அன்னைக்கு இருக்கட உங்களுக்கு சிவராத்திரி 3 பேர்த்தையும் குனிய வச்சு பின்னாடி கனிய வச்சிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே செவ்வனை சிறப்பா செஞ்சு கேட்டியா? என்னடா உன் பேச்சில் ஏதோ சூச்சுமம் தெரியுது. பின்னாடி ஜாக்கிரதடி, அவனை பிச்சு புடுவேன். பெருசா வார்னிங் கொடுக்குறாரு. டேய் சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த செயினை மூட்டிடுவோண்டா. அப்படியே அந்த பொண்ணோட ஃபோனை திருப்பி கொடுத்துடலாம்டா. சரித்திரத்தை திருத்தி ஏதாவதுடா. ஏட்டு சொன்னதுக்காக புதுசா ஒரு ஸ்கெட்சை போடுறோம். ஏட்டை மனசை டச் பண்றோம். டேய் ஃபோன்ல ஒரு பொண்ணு பேர் வருதுடா. ஏய் பேசு பேசு. பொருளா இருந்தா பேக்கப், பொண்ணா இருந்தா பிக்கப். ரிங் போகுது. டேய் ஸ்பீக்கர்ல போடுறா. ஏய் திவ்யா, ஃபேஸ்புக்ல என்னோட லேட்டஸ்ட் போட்டோஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பாத்தியா இல்லையா? ஏய் பொண்ணு கால் பேசுறா. எந்த போட்டோ? அதான்டி, எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. 200 பவுண்ட்ஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்களாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எல்லா ஜுவல்ஸும் போட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோடும் பண்ணிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேன், 1 ஹவர்ல 1000 லைக்ஸ். நீயும் ஷேர் பண்ணிக்கோ. ஓகே பாய். ஓகே ஓகே. மாட்னாங்கடி. அந்த மாமியோட 5 பவுண்ட் செட்டில்மெண்ட் பெண்டிங் இருக்குல்ல? எந்த மாமிடா? அதான்டா அந்த ஆம்புலன்ஸ் மாமி. ஓ அந்த மாமியா? பேசாம அந்த பொண்ணு சொல்ற வீட்டுல இருந்து 200 பவுண்ட்ல 5 பவுண்ட் அடிச்சு மாமிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டா. ஏண்டி இதெல்லாம் சரியா வருமா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் பொண்ணுங்க தாண்டி பசங்களை பயமுறுத்தணும். பொண்ணுங்க பயப்படக்கூடாது. ஆமா, நகையை தான் திருட வரான்னு உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சப்போஸ் அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டானா? ஏய் அவன் வெறும் திருட்டு பையன் தாண்டி. நகையை தான் திருடுவான், ரேப்லாம் பண்ண மாட்டான். ஏய் இப்ப நீ அவனை திட்டுறியா இல்ல புகழ்றியா? தெரியலடி. ஏய் சரி சரி, அவன் வந்து நகையை கேட்டு மிரட்டுவான்ல, அப்போ நீ பயந்த மாதிரியே நடிக்கணும். ஏய் நான் ஏண்டி நடிக்கணும்? நான் ஏற்கனவே பயந்துதான் போயிருக்கேன். வந்துட்டானுங்கடி. மாட்டினாங்கடி. வா வா. எங்க 200 பவுண்ட் நகை? எங்க 200 பவுண்ட் நகை? எங்க அவள நகை எங்கிட்ட ஏதியா? ஏய் என்ன நக்கலா? ஏய் வீடு மாதிரி எதிர் வீட்டுக்கு போயிட்டாங்கடி. இருக்கட்டும்டி, கையும் களவுமா மாட்டினானுங்க. போய் சொன்ன குத்திடுவேன். முதல்ல அதை செய்யுங்கண்ணே, எங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இப்படி எல்லாம் பேசினா விட்டுருவேன் நினைச்சியா? நகை எங்க இருக்க சொல்லு. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வரதட்சணையை பேசின 20 பவுன் நகையை கொடுக்க முடியுமா? கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கையா? என்கிட்ட போய் 200 பவுன் நகையை கேட்டா என்னையா பண்ணுவேன்? வீட்டுல தேடிப்பாரு, இருந்துச்சுன்னா நீயே எடுத்துட்டு போ. சொல்லும் போதே நினைச்சேன்டா இந்த பொண்ணு பேச்செல்லாம் நம்பவே கூடாதுன்னு. அப்பவே தெரியும்டா எனக்கு. சரி போ. இந்தாம்மா, இதில் 50,000 பணம் இருக்கு, வச்சுக்க. அண்ணன்னு சொல்லிட்ட, தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணனோட பங்கா இருக்கட்டும். ரொம்ப நன்றிண்ணா. ஏய் பாவண்டி அவ. ஆமாண்டி, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. எடுத்துட்டு போறத விட கொடுத்துட்டு போறதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா. அழகாக தொலைந்தேன் நானே, அறியாமல் சிரித்தேன் தானே, என்னை நானே மறந்தேன் ஏனோ தெரியலையே. தர தார தாரா தீர தாரா நார நாரா, தர தார தாரா தீர தாரா நார நாரா. ஒரு ஆசை
மணி என்ன ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? இரு உன்ன சாரி அங்கிள். ஐயோ, அந்த திருட்டு ராஸ்கல் நினைச்சு உங்க மேல. இங்க 2 திருட்டு ராஸ்கல் இருக்கும். உங்களுக்கு எந்த திருட்டு ராஸ்கல் வேணும்? அந்த மோட்டார் பைக்ல. அந்த திருட்டு ராஸ்கலை பெத்த திருட்டு ராஸ்கல் நான் தான். உள்ள இருக்காரு, போங்க. சாரி அங்கிள். அம்மா, அந்த டவலை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போறீங்களா? நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம். இனிமே இங்க இத பொத்தி படுத்திருந்தா அது நானு. வேண்டாம். சாரி அங்கிள். பரவாயில்ல, போங்க போங்க. சரி. சரி, ஓகே. வேணா ஆர்த்தி, ஃபர்ஸ்ட் நைட்டில் நடந்தது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காது. என்ன மாதிரி எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டேன். அது சரி. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உன் ஹஸ்பண்ட் உன்னை எப்போ கட்டிப்பிடிக்க வந்தாலும் வேணாங்கன்னு சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். சரியா? ஆர்த்தி, அப்பா வந்துட்டாரு. நான் அப்புறமா பேசுறேன். எவ்வளோ நேரமா பேசுற? என்ன, ஒரு ½ அன் ஹவரா? வெக்கமா இல்லை? நீ தானே சொன்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு. ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணலன்னா உனக்கு தானே அசிங்கம். இனிமேலும் என் ஃபோன் உங்ககிட்ட இருந்ததுன்னா என் பேரை டேமேஜ் பண்ணிடுவேன். அதுக்காகலாம் ஃபோனை திருப்பி தர முடியாது. நீ சொன்ன மாதிரியே திருடன் ப்ரூவ் பண்ணிட்டு ஃபோனை வாங்கிக்கா. தலை சரி, ஃபோன் உங்ககிட்டே இருக்கட்டும். ஆனால் அதில் வர காலெல்லாம் நான் தான் பேசுவேன். அதனால இனிமே நீ எப்போவும் என் கூட தான் இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும். என்னது, உன் கூட இருக்கணுமா? அதுக்கு நான் ஒத்துக்கலனா? அப்போ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்றி வாங்கினியே அந்த 5 பவுன் செயினை கொடு. உடனே 5 பவுன் கேட்டா எப்படி? தெரியுதுல்ல? அப்போ கிளம்பு, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. எங்க போறோம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. பைக் சாவி எடுத்துக்கிட்டியா? இந்தா, கிளம்பு. ஹேய், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அப்பா? சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, நம்ம காயத்ரி தான்ப்பா. நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். தேவைப்பட்டா கூப்பிடுறேன்ப்பா. ஓகேப்பா. இவ்வளோ நேரமா பேசுற? இப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் அண்ணன் சொல்றது பதில் அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களா? சி, பாய் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அப்பா தான். இதுக்கு தான் சொன்னேன் நீ எப்போவுமே என் கூட இருக்கணும்னு. ஏன், என்னாச்சு? எங்க அப்பா மட்டும் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் எடுக்காம இருந்திருந்தா அவரு பயங்கர டெரர் ஆயிருப்பார். அவ்வளோ குடும்பக்காரனா அவங்க அப்பா? பொண்ணுங்க விஷயத்துல எல்லா அப்பனும் கரண்ட் மாதிரி தான். டேய், அங்க வர்றது அரவிந்த் மாதிரி இல்ல? டேய், நம்ம ஃபோன் அடிச்சுமே அந்த பொண்ணுடா. என்னடா 2 பேரும் சேர்ந்து வராங்க? ஆமாண்டா, அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான்டா. டேய் நில்றா. நிக்காத போ. டேய் நில்றா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எல்லாம் இவனால தான். இவன் எதுக்கு வந்தான்? என் நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணு. எதுக்குடி கால் பண்ண? ஹலோ, உங்களுக்கு ஃபோன். இப்போ புரியுதா? இவன் தான் என் நடமாடு மொபைல் ஸ்டாண்ட். ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? சரி, போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வா. போங்க. இந்த லூஸோட பெரிய இம்சையா போச்சு. மூஞ்ச பாரு. சரியான மொபைல் ஸ்டாண்டை பிடிச்சி வச்சிருக்கடி. ஐயோ, என் அப்பாடி. வாடி போயிடலாம். ஐயோ, உன்னை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்க எங்க உங்க கூட்டாளிங்க? சார்,
அவங்களாம் வரல சார், நான் மட்டும் தனியாக தான் சார் வந்தேன். நீ மட்டும் தனியாவா? நம்ப முடியலையே. இங்க ஏதாச்சும் நூதன திருட்டா? சார் நீங்கள் இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ண முடியுமா சார்? அந்த பயம் இருக்கட்டும். சரி சார், சரி சார். ஹலோ, டபுளாக வாங்குறவங்களே, இதெல்லாம் எப்படி தான் தின்னு தீப்பாளுங்களோ. ஐயா தர்மதுரை பிச்சை போடுங்கய்யா. இல்லையா, 2 நாள் இவளோட சேர்ந்து சுத்தனா நானும் உங்க கூட சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏன் என்னாச்சு? பின்னவா 1250 ரூபா செலவு, 2 பேர் சேர்ந்து 7 பாப்கார்ன் சாப்பிட்ருக்கீங்க. சினிமா பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிடலாம், பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காகவே சினிமா வரக்கூடாது. இதில் ஐஸ்கிரீம்னு சாக்லேட் வேறு. ஏங்க இதெல்லாம் நம்ம டீல் இல்லைங்க. நீ ஒன்றும் உன் பணத்தில் செலவு செய்ய வேணாம். என் 5 பவுண்டில் இதெல்லாம் கழிச்சிக்கோ. இப்போ வண்டி எடு, 5 மணிக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. வெல்கம் மேம். நீ இங்கே வெயிட் பண்ணு, கால் வந்தா கூப்பிடு. ஹலோ, இந்தாங்க உங்கள் ஃபோனு, நீங்களே வச்சுங்க, நான் கிளம்புறேன். இதெல்லாம் நம்ம டீல்லே கிடையாது, ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் கிளம்பணுங்க. அப்போ அந்த 5 பவுண்ட் அது ஓகே. போலாமா? உள்ள போங்க மேம். வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க சார். நான் வேற சீக்கிரம் கிளம்பணும். பாஸ் காலையில் 7 மணிக்கு வந்தப்போ நாங்களும் அப்படி தான் பாஸ் சொன்னோம். 7 மணிக்கா? என்ன 7 மணிக்கா? இந்தாங்க பாஸ், வேர்க்கலை சாப்பிடுங்க. அதெல்லாம் வேணாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, லவ்வரா? அதெல்லாம் இல்லைங்க. நாங்களும் முதல்ல அப்படி தான் பாஸ் சொன்னோம். அவரை பாருங்க, பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பதட்டமே இல்லாமல் வந்திருக்காரு. நீங்கள் ஏன் பாஸ் பதட்டப்படுறீங்க? இதெல்லாம் எப்போ முடியும்? என்ன முடிஞ்சிருச்சா? நண்பா, இப்போ தான் உங்கள் ஆளுக்கு தலைமுடியே சீவிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பாஸ். அதான பார்த்தேன், அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுமா? பாவம், நேற்று ஈவினிங் 3 மணிக்கு வந்தவர் 30 தடவை முடிஞ்சான்னு எழுந்துட்டாரு. பாஸ் சீக்கிரமாக டியூன் போயிட்டார். இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா. ஏய், 50 பவுன் பார்ட்டி ஒன்று மாட்டி இருக்கு, வரையா? ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. ஆமாம், 5 பவுன் அடிச்சதுக்கே அவஸ்தை தாங்க முடியல, இதில் 50 பவுன் வரையா? வெயிடா ஃபோனை. அரவிந்த், அரவிந்த். பாஸ் பாஸ் உங்க ஆள் கூப்பிடுறாங்க பாஸ், போங்க. அரவிந்த், வா வா. இதே என்கிட்ட கொடுக்குறீங்க, இவன் கிட்ட கொடுங்க. ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க. பே பண்றா. எவ்வளோ ஆச்சுங்க? 800 சார்.